பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. சவுலை தகப்பன் சொல்லுகிறார், நீ ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு போய் காணாமல் போன கழுதைகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்று. அப்படியே சவுல் ஒரு வேலைக்காரனோடு கூட காணாமல் போன கழுதைகளை கண்டுபிடிக்கும்படி புறப்பட்டு செல்லுகிறான். 4வது வசனம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அவன் இந்த எப்ராயிம் மலைகள் சலிஷா நாட்டை கடந்து போறான், கழுதைகள் காணவில்லை. மீண்டும் அங்கிருந்து சாலிம் நாட்டையும் கடக்கிறாங்க, அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்தும் எல்லா இடத்துலையும், பென்யமீன் நாட்டில் எல்லா முக்கு மூலை எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, காணவில்லை. இப்பொழுது சூப் என்னும் நாட்டுக்கு வர்றாங்க. அங்கே வந்ததும் சவுலுக்கு தோணுது, எப்படியும் இவ்வளோ இடத்துல தேடி காணல, இங்கேயும் எப்படியும் இருக்காது, நம்ம திரும்பி போயிடலாம். இப்படி 2 மனநிலையில் இருக்கிறாங்க, தேடவா இல்லை திரும்பி போகவா. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் உடன் வந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நாம் அவரிடத்தில் போவோம். நமக்கு இப்போ குழப்பமாக இருக்குல்ல, திரும்பி போகவா இல்லை தொடர்ந்து போகவா. இப்படிப்பட்ட குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி நம்மால் வைக்க முடியவில்லையே. முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தேவ சமூகம். அங்கே போவோம். ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, சில காரியங்களில் தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலைமையில் இருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் வாருங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் காரியத்தை சொல்லி தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்வது தப்பாமல் நடக்கும். நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு தெரிவிப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்லாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. சங்கீதம் 32, ஏசாயா 48 எப்படி சொல்லியிருக்கிறார்? காட்டுவேன் என்று மட்டுமல்ல, பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்லியிருக்கிறார் அல்லவா. கவலையை விடுங்கள், கர்த்தர் சமூகத்தில் வாருங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களை அவருக்கு முன்பாக வையுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை தெரிந்தெடுத்து பயணியுங்கள். உங்கள் ஓட்டம் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, குழப்பமான மனநிலையிலே நிற்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நம்முடைய கரங்களில் தருகிறோம். எப்படி சவுல் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தன் பாதையை சீர்படுத்தினானோ, அப்படி ஒரு தெளிவோடு வருகிற புதிய ஆண்டில் நம்முடைய பிள்ளைங்க பிரவேசிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.